தேவையற்ற நிபந்தனைகளோடு 33% இடஒதுக்கீட்டை பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க பாஜக விரும்பலைன்னு சொல்லி ஸ்டாலின் கூட்டம். இல்லை, நான் கேட்குறேன், இவங்க யூபி அரசாங்கத்தில் இருந்தாங்கல்ல, அப்போ ஏன் இவங்க நிறைவேற்றலை? நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு 1 கோடி வணக்கத்தை சொல்லுவேன். மரியாதைக்குரிய முர்மு அவர்களை, ஒரு பெண்ணை ஜனாதிபதி ஆக்குனது மட்டும் இல்லை, 33% இடஒதுக்கீடு மசோதா மோடி அவர்கள் ஆட்சியில தான் நிறைவேறி இருக்கிறது. நான் எங்க கட்சியில 33% நிர்வாகத்தில் இருக்க, திமுக இருக்கா? எங்க கட்சியில நிச்சயமாக நிர்வாகத்தில் 33% இருக்கிறதுனால தான் கிளையில் இருந்து பெண்கள் வருகிறார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராணுவ அமைச்சரா பெண் இருந்தாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சரா பெண் இருந்தாங்க, இன்னைக்கு நிதி அமைச்சரா பெண் இருக்கிறாங்க, பல ஆளுநர்கள் இருக்கிறாங்க. நான் மாநில தலைவராகவே இருந்தேன். ஆக பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். சும்மா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முழுவதுமாக அதை பற்றி தெரியாமல் பேச வேண்டாம் என்பது எனது கருத்து. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.